வணக்கம். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கும் திரு காந்திக்கும் வரலாற்றுல எப்போதுமே ஏழாம் பொருத்தம் தான். காரணம், சனாதனத்தை ஆதரித்து பேசக்கூடியவர் திரு காந்தி. அந்த சனாதனத்திற்கு எதிராக சிந்தித்தவர், எழுதியவர், போராடியவர், களத்துல நின்னவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய எதிரிகள் யார்? மனு தர்ம கொள்கையை அவர் எப்பெல்லாம் விமர்சனம் பண்ணாரு? யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாரு? எதை நோக்கி அவர் பயணிச்சாருங்கிறத நான் தொடர்ச்சியா வீடியோக்களா பதிவு செய்துகிட்டு வரேன். அந்த அடிப்படையில திரு காந்தியை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நேரடியா குற்றம் சாட்டி பேசியிருக்கிற ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். என்ன பேசினார் திரு காந்தி, எதற்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிற செய்தியை இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்ற மாதிரியே உங்களுக்கு நான் இந்த செய்திகளை கடத்துறேன். அப்பதான் இந்த கருத்து எளிமையா உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு தோட்டியின் தலைமுறை தோட்டியாதான் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு இந்து மத சட்டம் சொல்லுது. இந்து மத கோட்பாட்டின்படி தூய்மை தொழில் தூய்மை பணி செய்யற ஒருத்தர் அவர் விரும்பி செய்யற தொழில் இல்ல. மாறா தூய்மை தொழில் செய்யறது ஒருத்தர் மேல திணிக்கப்படுது. இந்த தூய்மை தொழில் செய்யறதுல திரு காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, தூய்மை தொழில் சமூகத்துக்கு செய்யற மிகச்சிறந்த சேவைன்னு மெச்சிக்கிட்டு அவர் ஒரு மாநாட்டுல பேசியிருக்கிறார். தூய்மை தொழிலை நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு காந்தி முயற்சிக்கிறார். தீண்டப்படாத ஒரு மாநாட்டுல திரு காந்தி சொன்னதை இங்க நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி சொல்றேன். தீண்டத்தகாத ஒரு மாநாட்டுல அந்த மாநாட்டோட தலைவருங்கிற முறையில திரு காந்தி என்ன பேசினார் தெரியுமா? என்ன பேசினார்னா, நான் மோட்சம் அடைய விரும்பல, மறுபிறவி எடுக்க கூட நான் விரும்பல. ஒருவேளை நான் மறுபிறவி எடுத்தா தீண்டத்தகாதவனாக நான் பிறக்க விரும்புறேன்னு காந்தி பேசுறார். அப்போதான் தீண்டத்தகாதவர்களோட துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், அவமதிப்புகள்ல என்னால முழுமையா உணர முடியும். இதன் மூலமா இந்த இறக்கத்தக்க வெறுக்கத்தக்க அவல நிலையிலிருந்து நானும் அவங்களோட விடுபட பாடுபட முடியும். தூய்மை பணி செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தூய்மை பணி பிடிச்சிருக்குன்னு யார் சொல்றா? திரு காந்தி சொல்றாரு. அதோட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காந்தியோட ஆசிரமத்துல 18 வயது நிரம்பிய ஒரு பார்ப்பன இளைஞன் இருக்கிறார் அப்படின்னு அவர் மேடையில சொல்லி இருக்கிறார், அந்த மாநாட்டு மேடையில. ஆசிரமத்தோட தோட்டி செய்யற வேலையை அந்த பார்ப்பன இளைஞன் செய்யறான், தூய்மை பணி செய்யறான். அவன் திறமையான தோட்டி செய்யக்கூடிய அந்த வேலையை செய்யறதுனால அந்த இளைஞனுடைய புனிதங்கள் நிறைவடைஞ்சதா அவன் உணர்றான். ஒரு தோட்டி செய்யற வேலையை ஒரு பாப்பான் நான் செஞ்சு செய்யறதுல எனக்கு பெருமையா இருக்கு, நான் புனிதம் அடைஞ்சதா அவன் உணர்றான். குப்பைகளை சுத்தம் செய்யறது, மலத்தை அள்ளுறது திறமையான பணின்னு மகாத்மா சொல்றது திரு காந்தி மாநாட்டுல சொல்லியிருக்கிறார். மகாத்மான்னு சொல்ற திரு காந்தி அந்த மாநாட்டுல சொல்றாரு புனிதம்னு. அது மட்டும் இல்ல, ஒரு வகுப்பினர் இன்னொரு வகுப்பினர் மேல திட்டமிட்டு வேணும்னே திணிச்சிருக்கக்கூடிய கொடுமைகளை, குரூரங்களை, அவலங்களை பார்த்து கோவப்பட வேண்டிய மகாத்மா தூய்மை பணி புனிதம்னு சொல்லி தவறான பிரச்சாரம் செய்கிறார். திரு காந்தி யாருன்னு இதை விட மோசமான எடுத்துக்காட்டு எதுவும் இருக்க முடியாது. நான் வேற எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சூத்திரர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லோருக்குமான வறுமைதான் இங்க வாழ்க்கையா விதிக்கப்பட்டிருக்கு. திரு காந்தி அறிவுறுத்துவார்னா இது தவறான கருத்து. ஒரு சாதியினருக்கு இந்த தொழில் உகந்ததுன்னு ஏன் அந்த மாநாட்டு மேடையில இவர் பிரச்சாரம் செய்யணும்? இரக்கமற்ற கொடுமையிலும் கொடுமையான பாரபட்சம்னு கருதப்படக்கூடிய ஒரு சாதியினர் தானே முன்வந்து செய்யணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? ஒரு குறிப்பிட்ட சாதி தான் ஒரு மலத்தாளனும் குப்பைகளை சுத்தம் செய்யணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? ஒரு பார்ப்பனர் தோட்டி வேலை செய்தா பிறவி தோட்டிக்குரிய அவமதிப்புகள் அந்த பார்ப்பனருக்கு ஆளாக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்து சாஸ்திரங்களும் இந்து கோட்பாடுகளும் தெல்ல தெளிவா சொல்லும் பொழுது ஒரு பார்ப்பனர் கூட தூய்மை பணியை செய்ய தயாரா இருக்கிறாருன்னு ஒரு தோட்டி கிட்ட, அதாவது தூய்மை பணி செய்யக்கூடியவர்கள் கிட்ட சொல்றது என்ன அர்த்தத்துல திரு காந்தி சொல்றார்? இந்தியாவுல ஒருத்தன் செய்யற வேலையை பொறுத்து அவன் தோட்டினோ இல்ல அவன் வந்து சூத்திரனோ இங்க சொல்றது கிடையாது. பிறப்பின் காரணமா தான் ஒருத்தர் தோட்டின்னு கூப்பிடுறாங்க. அவன் உண்மையிலேயே தோட்டி வேலை செய்யறானா இல்ல மற்ற வேலைகளை செய்யறானா அப்படிங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. சாதியின் அடிப்படையில தான் இங்க தோட்டிங்கிறது உருவாக்கப்படுது, ஒரு ஜாதியின் அடிப்படையில, ஒரு தொழிலின் அடிப்படையில தான். அப்போ ஒரு தோட்டியிடம் போயிட்டு அவன் அவன் வீண் பெருமை தற்பெருமை பேசிக்கிட்டு அவன் மட்டும் தான் தோட்டி வேலை செய்யணும் அப்படிங்கிற புனிதத்தை வந்து காந்தி கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த தொழிலை செய்யறதுக்கு அவன் வெட்கி தலை குனிய வேண்டியது இல்லை அப்படிங்கிற மனநிலையில காந்தி எதற்காக சொல்லணும்? திரு காந்தி ஒருவரால தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்ய முடியும். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் எதுவுமே இல்லாம இதோட விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம கவலைப்படாம இப்படி பேச காந்தியால மட்டும்தான் முடியும். திரு காந்தி சொன்னதையும் அவருடைய தத்துவத்தையும் நான் நிராகரிக்கிறேன். வால்டர்னு ஒருத்தர் சொன்னதை திரு காந்திக்காக இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுதான் ரொம்ப பொருத்தமாவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சிலர் படுற துன்பத்தை மற்றவர்களுக்கு இன்பத்தை கொண்டு வரும், அனைவரும் நன்மை அடைவார்னு சொல்றது எவ்வளவு கொடிய விஷயம். சிதைந்து அழுகி கொண்டிருக்கும் தனது உடலில் இருந்து ஆயிரக்கணக்கான புழுக்கள் உயிர் தெழும் என்று தெரிந்து கொள்வது, அணு அணுவா செத்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனுக்கு என்ன ஆறுதலை அளிக்க முடியும்? துப்புரவு பணி செய்வது, கொடுமைகளுக்கு ஆளாவது, அந்த பணியை செய்வது அவர்களுக்கு வழங்குகிற சலுகைன்னு காந்தி பேசுறார். துப்புரவு தூய்மை பணி செய்யறதும் அந்த பணியில அவங்க ஈடுபடுறதும் அவங்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைன்னு சொல்லி காந்தி பேசுறாரு. அந்த கொடுமைகள்ல பாதிக்கப்படுறவங்களையே அதெல்லாம் நம்ப செய்ய சொல்றாரு. இதெல்லாம் நல்ல வேலை அப்படின்னு நம்புற மாதிரி காந்தியத்தினுடைய உத்தியா நான் பாக்குறேன். நீ இந்த வேலை தான் செய்யணும், இது உனக்கு உகந்த வேலை அப்படின்னு திணிக்கிறாரு. தவறான நம்பிக்கையில தவறான பாதுகாப்புல மக்கள் அமைதியும் ஆறுதலும் அடைவதற்கு போதை போன்ற மதத்தை முழு அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னா இந்த இந்தியாவுல அது காந்திய தத்துவம் தான்.
அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு. சொல்லிட்டு ஷேக்ஸ்பியரை பின்பற்றி நம்பிக்கை துரோகமே சூழ்ச்சியே உன் பேர் தான் காந்தியமா அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் கேட்கிறாரு. அன்னைக்கு திரு காந்திக்கு சொன்ன மாதிரி பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்ல தூய்மை பணியாளர்களை கௌரவிப்பதற்காக அவர்களின் நலனை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நான் சொல்றேன். சூரத்துல 6000 தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கும்பமேளாவுல தூய்மை பணியாளர்களுடைய கால்களை கழுவி நாடகம் ஆடினார். சனாதன இந்தியாவுல ஒரு ஜாதிக்கு ஒரு தொழிலை விதிக்கப்பட்டு அந்த சுமையை சுமக்கிறது அன்னைக்கு தேவையா இருந்துச்சு, நெருக்கடியா இருந்துச்சு. அந்த தொழிலை யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா விஞ்ஞானம் இல்லாத காலத்துல மனிதர்கள் தான் அதை செய்யணும். அதுக்காக சமூக நெருக்கடிகள் சனாதனவாதிகள் இந்த பட்டியலின மக்கள் மேல திணிச்சாங்க. ஆனா விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கக்கூடிய இந்தியாவுல ஒருவன் சனாதனத்தை பேசுறது என்பது மலத்தை அள்ளுவது புனிதம் என்பது போதிக்கிறது எப்படி சரியா இருக்கும்? எவ்வளவோ இயந்திரங்களை கொண்டு வந்தாலும் ஒரு ஜாதியின் தொழிலை தான் சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்கு சனாதனவாதிகளும் மனுதர்மவாதிகளும் தொடர்ச்சியா என்னென்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னா, எப்பயுமே இந்தியாவுல எவ்வளவு நவீன நவீன இயந்திரங்கள் வந்தாலும் அது மதத்தின் பொறுத்துவதுதான் பார்ப்பனர்களுடைய வேலையா இருந்திருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். நான் கூட இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், சொன்ன ஒண்ணு ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி தோணும். உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த நேரத்துல பார்ப்பனர்கள் என்ன பண்ணாங்க? கம்ப்யூட்டர் ஜோசியம்னு சொன்னாங்க. எவ்வளவுதான் விஞ்ஞானத்தோட உதவியோட கருவிகளை கண்டுபிடிச்சாலும் அதுலயும் மதங்களையும் மூட நம்பிக்கைகளையும் திணிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் இருக்கு. புல்டோசர் இருக்குல்ல, அந்த புல்டோசர் எதுக்கு பயன்படுத்தினாங்க? எதுக்கு பயன்படுத்துவாங்க? மண் அள்ளுறதுக்கு, இல்ல வீடு கட்டும் போது அந்த இடிச்சு அதை சுத்தப்படுத்துறதுக்கு அதுக்குதான் பயன்படுத்துவாங்க. ஆனா சனாதனவாதிகள் கோயில்களை இடிக்கிறதுக்கும் முஸ்லிம்களோட வீடுகளை இடிக்கிறதுக்கும் அந்த புல்டோசரை பயன்படுத்துவாங்க. இது மாதிரிதான் எல்லா வகையிலும் மத கலவரத்துக்கு பயன்படுத்தலாம். மனித குலத்திற்கு எதிராக மூட பழக்கங்களுக்கு எதிராக விஞ்ஞானத்தை பயன்படுத்துவதுதான் அந்த சனாதனிகளினுடைய வேலை. எது எப்படியா இருந்தாலும் அவனுடைய சனாதனம் வாழணும், ஜாதி வாழணும், ஜாதியா இருக்கணும் மக்கள் அப்படிங்கறதான் அவர்களுடைய கோட்பாடா வச்சு இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்காங்க. ஒரு 100 ஆண்டோட தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டிக்கிட்டு வராங்க. எந்த வடிவிலையாச்சும் மனிதர்மம் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, மூடர்களா இருக்கிறாங்க. இன்னும் நாம நவீன இந்தியாவை நோக்கி நகரணும். அதுதான் இந்த செய்தியின் மூலமா நான் சொல்றது. ஜாதிக்கு ஒரு வேலை திட்டத்தை கொடுப்பது எப்படி அந்த காலத்துல காந்தி என்ன நினைச்சாரோ, ஜாதிக்கு ஒரு வேலை திட்டத்தை கொடுக்கிறது காந்தி என்ன நினைச்சாரோ அதேதான் இன்னைக்கு நவீன இந்தியாவில இருக்கக்கூடிய பிஜேபி காரர்கள் நவீன காந்திகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லோருக்கும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.